ஏன்னா இதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா அது பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது நல்ல ரிட்டர்ன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கேரியர், படிப்பு, திருமணம் எல்லாமே உங்களுடைய ஜென்ன சார்ட்டில் நல்லாவே இருக்கும். அதாவது அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன மாதிரியான ஃபீல்டில் சர்வீல் பண்ணுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ரம் அடைகிறதுனால எப்படிப்பட்ட பலாபலன்கள் மாறுபடும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரப்போ, கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்ரகதி அப்படின்றது எப்படிப்பட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய பலாபலன்களை மாற்றுமா அல்லது அதுவே தொடருமா அப்படின்றத பார்ப்போம் இந்த காணொலியில். குரு வக்ரம் அடைகிறது அப்படின்னோம்னா என்ன? சிம்பிள். இது எப்படின்னாக்க, ஒரு ராசியில் இருக்கிற கோள்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா, ராசினாக்கா இந்த பிரபஞ்சத்தில் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கோள்கள்லேயே மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னோம்னாக்கா சூரியன் தான். அதாவது நிஜ கோள்களில் நிழல்கோள் ராகு கேதுகளில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுக்கு அடுத்து ராகு, அதுக்கு அடுத்து கேது உச்சபட்சமான பலன்களை கொடுக்கும். அதாவது நெய் சேர்க்கை பலம்னு சொல்லுவோம். இயற்கையான பலம் அறியறது முறையாது. அப்போ நிஜ கோள் அப்படின்றதுல சூரியன் வலிமை மிக்கவராக இருக்கிறதுனால அவர் பக்கத்தில் எந்த கோள்கள் இருந்தாலும் அவருடைய டாமினேஷன் தான் அதிகம். அதே நேரத்தில் உங்களுக்கு சூரியன் அருகாமை இல்லாமல் தனித்து இருக்கும் பொழுது, அதாவது அருகாமை இல்லாமல் தனித்து இருக்கும் பொழுது அப்படின்னோம்னாக்கா சூரியனுக்கு விலகி எவ்வளோ தூரத்தில் ஒரு கோள் இருக்கலாம் சூரியனுடைய ஆளுமை சக்தி இல்லாத தன்மையில் அப்படின்னோம்னாக்கா, சூரியனுக்கு வாக்கிய கணிதப்படி பார்த்தோம்னாக்கா 2 பாகை, அதாவது 2 பாதம், ஒரு நட்சத்திரத்தில் 2 பாதம் முன்பின் பாதங்களில் கிட்டத்தட்ட திருக்கணிதப்படி பார்த்தோம்னாக்கா 6 பாகைக்குள்ளே எந்த கோள்கள் இருந்தாலுமே அந்த கோள்கள் தன்னுடைய சுய வலிமை அற்ற தன்மையில் இருக்கும். இது சாதாரண ஒரு ராசியில் இருக்கக்கூடிய நிலை. அப்போ ஓவரால் ஒரு 12 ராசிகள்லையுமே ஒரு கோள் எப்படிப்பட்ட தன்மையில் வக்கரம் அடையுது, வக்கரமற்ற தன்மையில் தன்னுடைய பலத்தை இருக்குது, பலத்தோடு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, சூரியன்கிட்டேருந்து விலகி வந்துருச்சு ஒரு கோள் அப்படின்னோம்னாக்கா அது தன்னுடைய ரியல் வேல்யூவை லாஸ் பண்ணிட்டோம். அந்த வகையில் பார்க்குறப்ப உங்களுக்கு இது வரைக்கும் வக்ரகதி இல்லாத தன்மையில் குரு இருந்து பலன் ஆற்றினதை விட இப்போ வக்ரகதியில் பார்த்திங்கன்னா சூரியனுடைய டாமினேஷன் அதிகமாகும், குருவோட டாமினேஷன் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது எப்படி நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, உங்களுக்கு குரு நிற்கிற ராசிக்கு 5ஆம் ராசியில் சூரியன் பயணப்படும் பொழுது குரு வக்ரம் அடைஞ்சிடும். குரு வக்ரம் அடைஞ்சிருந்தாக்கா இது ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் அனிமேஷன்லேயே போட்டு காமிச்சிருப்பேன். அது ரிவர்ஸாக குரு பயணிக்கிற மாதிரியோ, அதாவது தன்னுடைய கதிர்கள் பயணிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஃபார்வேர்டு ரேஷியோவில் தான் போயிட்டுருக்கும். பட் நமக்கு அந்த பலன்கள் மாறுபாடாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது கண்ணியில் சூரியன் அஸ்தம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறப்ப குரு வக்ரம் அடைகிறாரு. அதே நேரத்தில் உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரத்தில் அதே சூரியன் பயணப்படும் போது அது திருவோணம் நட்சத்திரத்தில் வரப்போ வக்ரகதி நிவர்த்தி அடைஞ்சிடுவார். அதுக்கப்புறம் ரியல் வேல்யூவை அவர் கொடுப்பார், பலாபலங்கள். அப்போ இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை காட்டிலும் இனிமேல் வரக்கூடிய பலன்கள் சூரியனை பேஸ் பண்ணி அதிகமாக பலன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னாக்கா சூரியன் தான் பிரதானமாக ஒரு ராசியை இயக்கக்கூடிய நபர். அதை நில குரு 9ல் இருந்தால் கூட உங்கள் ராசிக்கு 9ல், அதாவது கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தால் கூட அது இன்னுமே என்னென்னாக்கா தன்னுடைய வலிமையான தன்மைகளில் அவர் செயலாற்றுறது கம்மி இருக்கும். மொரலஸ் கிட்டத்தட்ட சூரியனுடைய பங்கு 60% இருக்குது அப்படின்னா குருவோட பங்கு ஒரு 40% இருக்கும். முன்னே குருவோட பங்கு 60% இருக்கும், சூரியனோட பங்கு 40% இருக்கும். எப்பயுமே ஒரு ராசி அதிக தூரம் அதிக பாகை கடந்த கோள்கள் தான் வலிமை மிக்காதான் இருக்கும். ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா சில ஜாதக கட்டத்தில் பார்த்தோம்னாக்கா ஒரு 5-6 கோள்கள் ஒரு ராசியாக இருக்கும். 5-6 கோள்கள் ராசியாக இருக்கிறப்ப இந்த ராசி 5-6 கோள்களுமே இயக்குமா அப்படின்னோம்னாக்கா 5-6 கோள்களில் விட யார் அதில் அதிக பாகை கடந்த கோள் அப்படின்றத பார்க்கணும். நம்ம அதிக பாகை கடந்த கோள் அப்படின்னோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ராசிக்கு 30 டிகிரி, 30 டிகிரியில் அதிகமான பாகையை எந்த ஒரு கோள் அது வலுவிழந்த கோளாக கூட இருக்கலாம். அதாவது புதன் மாதிரி, சுக்கிரன் மாதிரி கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது வலிமை குன்றிய கோளாக இருந்தால் கூட அது அதிகமான, அதாவது ரன்னிங் ரேஸில் பார்த்தீங்கன்னாக்கா வீக்காக இருக்கவங்க கூட யார் ஃப்ரண்ட்டில் ஓடி வந்துட்டாங்களோ அவங்க முன்னாடியே கூட ஆல்ரெடி இருக்கலாம். இவங்க வரதுக்கு முன்னாடியே அவங்க அங்கே இருந்திருக்கலாம், அவங்க அந்த பார்டரில் டச் பண்ணியிருக்கலாம். அப்போ அவங்க தான் வின்னர் மாதிரி. இந்த இடத்துல யார் அந்த அதிக தூரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ராசியில் 30 ராசிக்கு நெருக்கி அதிக தூரம் பாகையில் கடந்திருக்காங்களோ அந்த கோள்களுடைய பலன்களை வச்சு தான் அதோட தகுதியை வச்சு அதோட ஸ்தான பலத்தையோ அல்லது பாக பலத்தையோ வச்சு தான் பலனை அறியணும். அதன்படி பார்க்குறப்ப இந்த இடத்துல
உங்களுக்கு கன்னிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஒர்க் பண்ணிகிட்ருக்குன்னா அதோட பாதிப்புகள் தான் அதிகமாக இருக்கும். பாதிப்புகள்னாக்கா நல்லது கெட்டது இந்த மாதிரி, அதாவது பாதிப்பு பலாபலன்கள் எப்பயுமே என்னன்னாக்கா நான் சொல்கிறது எப்படின்னா நல்லது. அது லக்ன ரீதியாகவும் வச்சுக்கலாம், ராசி ரீதியாகவும் வச்சுக்கலாம். கன்னிக்கு இதில் 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் அவரும் விசாகம் 2ஆம் பாதம் அப்படின்ற நிலையில் தான் இருக்கார். 4ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருக்கார். அதே 6ஆம் இடத்துல அவரும் சந்திரனும் உங்களுக்கு மூலம் 2ஆம் பாதத்தில் இருக்கார். மூலம் 2 அப்படின்றது கேது உங்கள் ராசியிலே தான் இருக்கார். அட் ப்ரெசென்ட் இந்த வக்ரகதி அடையிறப்ப சூரியன், கேது, புதன் உங்களுடைய ராசி அதிபதி புதன் உங்கள் ராசியிலே இருக்கார். அது ஒரு வலிமை. எப்பயுமே ஒரு ராசி அதிபதியோ லக்ன அதிபதியோ அந்த ராசியிலே லக்னத்தில் இருந்தாங்கனாக்கா மிகப்பெரிய அனுகூலமான பலன் உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற டிசிஷன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது நீங்கள் வந்து வெற்றிக்கான விஷயங்களை அதிகமாக யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பும், அதே நேரத்தில் நீங்கள் தர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற சனி, 6ஆம் இடத்துல இருக்கிற சனின்றது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ராகுவோட சாரத்தில் இருந்தார். ராகு 3ஆம் பாதம் வரைக்கும் இருந்தார். இப்போ அட் ப்ரெசென்ட் 4ஆம் பாதத்தில் இருக்கார். அப்போ இந்த சனியும் உங்களுக்கு 7ஆம் பாவத்தை தான் இயக்குறாரு. அப்போ கணவன் மனைக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள்ன்றது முத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சமயத்தில் இருந்தால் ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு பபுள்ஸ் எப்படின்னா எவ்வளோ தூரம் தண்ணியில் அமுக்கி வச்சுருந்தா கூட அது வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை தான் எதிர்க்கும். அதாவது எப்படியாவது மேலே வந்து வந்துடணும்னு, வெளியே வந்ததும் புஷ்ஷுன்னு உடஞ்சி போயிடும். அதுபோல் என்னன்னாக்கா சில விஷயங்கள் வந்து பெரிய அளவில் வராமல் அது அப்படியே ஒரு ஸ்மூத்தாக அது டிசால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த டைம் வந்து அரகண்டாவோ வயலண்ட்டாவோ நீங்கள் எவ்வளோ விஷயங்களை நீங்கள் கையாண்டிங்கனோ அதெல்லாமே ஸ்மூத்தாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் எந்த ஒரு தருணத்துலையும் நம்ம வேகப்படவோ கோவப்படவோ பெருசாக எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சில விஷயங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை வச்சுக்காதீங்க. 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது ஆரம்பித்தது பிரச்சனைகள், அதாவது மனக்குழப்பங்கள், கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ட்ராவர்சி, கருத்து வேறுபாடுகள்லாம் அதிகமாக இருக்கும். தொழில் பற்றிய தன்மைகளும் 7ஆம் இடத்துல ராகு வந்ததுமே உங்களுடைய ஸ்திரத்தன்மையற்ற தன்மையில் போயிடுச்சு. அதாவது சொந்த தொழிலாக இருக்கலாம், இல்லை ஜாப் வைஸ் இருக்கக்கூடிய தன்மையிலும் இருக்கலாம். எனக்கு இந்த சனி வந்து 6ஆம் இடத்துல இருந்தால் கூட அவர் யார் சாரத்தில் இருந்தார்னா ராகு சாரத்தில், ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சுயதொழில் சார்ந்த சில விரயங்கள் நிறைய செய்கிறதுக்கான வாய்ப்புகளோ, அல்லது தொழிலை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளோ, அல்லது வேலை வழி மாற்றங்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகளோ இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரே ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னோம்னாக்கா 9ல் இருக்கிற குரு தான். அதுவும் இப்போ செவ்வாயோட சாரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட்டும் அவங்களுக்கு நிறையா நடக்குது. கடன்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, வழக்கு இருக்குது. இதெல்லாமே என்னன்னாக்கா எல்லாமே இருக்குன்ட்டு போக வேண்டியதானே ஒழிய இதுலேருந்து இதெல்லாம் முடிஞ்சிருமானாக்கா நீங்களாம் எதுவும் முடிக்க தேவையில்லை, தானாகவே முடிஞ்சிடும். எப்படி முடியும் நான் முடிக்காமல் அப்படின்னா அது உண்டான எப்பயுமே ஒரு திசா புத்தி அந்தரம் சூச்சமும் ஒரு ஃபார்மெட்டுக்குள்ளே தான் எல்லா பலாபலன்களும் இயங்கும். நம்மளாக எந்த விதமான தன்மையிலும் முயற்சி எடுத்தால் கூட அந்த முடிவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் முன்ன பின்ன வர்றதுக்கான வாய்ப்புகள் தரும ஒழிய எந்த விஷயமும் ஆறப்பட்டாலே தானாக ஒரு தீர்வுக்கு வந்துடும். எந்த ஒரு விஷயமே நம்ம அவசரப்படுறதுனால தான் நிறைய விஷயங்கள் வந்து தீர்வு படாத தன்மையிலேயே அல்லது நல்லபடியாக முடிக்க வேண்டிய பிரச்சனைகள் கூட இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்போ அல்லது முரணான தீர்ப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளோ பெருது. அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னாலே போதும். அது நல்லாவே இருக்குது. இப்போ 10ல் செவ்வாய் இருக்கார். 10ல் செவ்வாய் இருக்கிறது நல்லது. அது பகைப்பெற்ற செவ்வாய் அந்த இடத்துக்கு அவர் இருந்தாலும் தொழில் வழி சில சிக்கல்கள் வந்தால் கூட அதை சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா குருசாரத்தில் தான் இருக்கார். குரு அது புனர்பூசம் 2ஆம் பாதம் அப்படின்றப்ப உங்களுக்கு அதே 9ஆம் இடம், 9ஆம் இடமும் 2ஆம் இடம் தான் உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யுது. இதில் 5ஆம் இடத்தையும் கணக்கு பண்ணிக்க வேண்டியிருக்கு. கணக்குனாக்க இந்த இடத்துல 5ஆம் பாவம் ஃப்யூச்சரில் வேலை செய்ய போகுது அப்படின்றப்ப 5 கூட 30 6ல் இருக்கான். 6ல் இருந்தாலும் வரக்கூடிய உங்களுக்கு சனி வந்து 30ஆம் தேதி கிட்டத்தட்ட டிசம்பர் 30ல் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பூரட்டாதி 1ஆம் பாதத்துக்குள்ளே நுழைஞ்சிடுவார். பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் எப்போயுமே ஒரு கோள் வந்து ஒரு ராசியில் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எந்த நட்சத்திரத்தின் காலில் இருக்குது, அது எந்த மாதிரியான பாகத்தில் இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். அப்போ பூரட்டாதி 1 அப்படின்னோம்னாக்கா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணணும் சனி. அப்போ இது வரைக்கும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் பூராமே தானாக தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன்கள் சாதாரணமாக ஸ்மூத்தாக முடிகிறதுக்கான, அதாவது கொஞ்சம் வயலண்ட்டாக ஒரு பிஹேவ் நடக்கும். அதை வந்து நீங்கள் சும்மா ஏதாவது கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு நீங்கள் வந்து ஒரு நடந்தால் கூட அதெல்லாமே நீங்கள் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்காதீங்க. அதாவது இதெல்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் லைஃப்பில் வந்துருச்சு, இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த மாதிரி தன்மையெல்லாம் நான் இருப்பேனா அப்படின்றதெல்லாம் ஒரு அவமானம் அப்படின்றது வந்து போகும் ஒழிய மற்றபடி உங்களுக்கு லைஃப்பில் பெரிய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் ஏற்பட்டு போயிடாது. அதனால் கொஞ்சம் நல்ல மகிழ்ச்சியாகவே இருந்துக்கலாம். 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் அப்படின்றப்ப சின்ன புதிய ஆசைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்போ அல்லது புதிய முடிவுகளை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகளோ இருக்கும்.
அது அடிப்படை கல்வியாக இருந்தாலும் ஒரு கல்வியிலேருந்து அடுத்த மேம்பட்ட கல்விக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா 5, 9 எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ண போகுதுன்னா உயர் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நாலேஜ் செலுத்தலாம். நீங்கள் இதே மாதிரி காதல் அரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த டைம் ஆஃப் பீரியட் புதிய காதல் மலர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அதர் பாலின மோகங்கள் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ 2, 5, 7, 9 கனெக்ட் ஆனாலே புதிய தன்மைகள் இருக்கும். இதுலேருந்து 11 அப்படின்றது மறுமண திருமணங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எனக்கு அவரும் உங்களுக்கு மூலம் 2 அப்படின்றப்ப உங்களுக்கு இல்லை ராசியில் இருக்கக்கூடிய கேது தான் இண்டிகேட் பண்ணுறாரு. அப்போ ராசியில் இருக்கிற கேது அப்படின்றப்ப உங்களுக்கு அதில் தான் 4ல் இருக்கிற 11 குடைவன் யார் சந்திரன் இருக்கார் அப்படின்றப்ப அந்த பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய காதல் விஷயத்தில். திருமணம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 7 குடைவன் 9ல் இருந்தாலே உங்களுக்கு சாதாரணமாக முறையாகவே திருமணம் ஈஸியாகவே நடக்கும். அதுவும் உங்களுக்கு இந்த டைம் சின்னதாக என்னன்னாக்கா இந்த செவ்வாயோட சாரத்தில் இருந்து அவர் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்றப்ப 3, 8 கூடையவர் தான் செவ்வாய். அப்போ செவ்வாய்ன்றது நெகட்டிவான அப்போ செவ்வாயோட சாரத்தில் எந்த கோள் இருந்தாலும் செவ்வாய் 10ல் இருக்கிறது நல்லது. ஆனால் 3, 8 கூடையவர் 10ல் இருக்கிறது தொழில் வழி பிரச்சனைகளை உண்டு பண்ணி அது மாற்றத்தை தரும், திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை தரும். ஏன்னா இதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா அது பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது நல்ல ரிட்டர்ன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2, 8, 11 சப்போர்ட் பண்ணாலே உங்களுக்கு பங்குச்சந்தை ரிலேட்டடாக உங்களுக்கு வருமானம் ஈட்டி தரதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். அப்போ பொருளாதார ரீதியாக ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுறீங்க. ஆனால் ஃபேமிலியில் இருந்த கிரைசஸ், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது பெரிய அளவில் ஒரு பிரேக்கப் ஆகாமல் ஒரு உங்களுடைய திசாபுத்தியை பார்த்துங்க, உங்களுடைய ஜனனச்சாட்டை பார்த்துங்க. இதெல்லாம் கோச்சாரம்லாம் உங்களுக்கு ஒரு 20%, 25% தான் உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது உங்களுடைய ஒரிஜினல் திசாபுத்தியோட கனெக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் அது அக்செப்ட் பண்ணும். அதாவது அக்செப்ட் பண்ணாக்கா அது அதே பலன்கள் நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்னென்னாக்கா கொஞ்சம் மாறுபாடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சன்றதெல்லாம் புத்திகள் தான் ஒரிஜினலாக நடக்கும். கோச்சாரன்றது 25% ஒத்து போனாலே பெரிய விஷயம்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் எனக்கு இந்த இது பொருந்தி வரல, நீங்கள் சொன்ன பலாபலன் நடக்கலை அப்படின்றத அப்படின்னா உங்களுடைய திசாபுத்தி இப்போ பயங்கரமான நெகட்டிவான தன்மையில் இருக்குது. 3, 6, 8, 12 கூடிய திசா இப்போ சூரிய திசையாக இருக்கலாம், அல்லது செவ்வாய் திசையாக இருக்கலாம், அல்லது சனி திசைன்றது நியூட்ரல் திசை. உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான் மோசமான திசை. உங்களுக்கு செவ்வாய் திசைக்கு அடுத்து சூரிய திசை உங்களுக்கு மோசமாக, உங்களுக்கு நட்பு தான். ஆனால் செவ்வாய் தர விளைவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றது தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். இது செவ்வாய் எனக்கு எப்படி வரும் அப்படின்னோம்னாக்க உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னாக்க சூரியன், சந்திரன், செவ்வாய் தான் இருக்கார். அப்போன்றப்ப ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு இந்த திசை முடிஞ்சிருக்கும். அப்போ இதில் மற்ற திசைகளில் வரக்கூடிய புத்திகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து செவ்வாய் புத்தியோ சூரிய புத்தியோ சனி புத்தியோ மிகப்பெரிய நெகட்டிவான விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதிகபட்சம் இந்த கடுமையான காலகட்டங்கள்ன்றது ஒரு தற்காலிகமாக ஒரு அதிகபட்சம் ஒரு 3 வருஷம், 4 வருஷம், 6 வருஷம் இந்த மாதிரிக்குள்ளே தான், அதிகபட்சம் 3 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். 6 வருஷன்றது அடுத்தடுத்த கோள்களும் உங்களுக்கு தவறான இடத்துல இருந்தால் மட்டும்தான் நடக்கும் ஒழிய மற்றபடி உங்களுக்கு ஸ்மூத்தான இருக்குது. அப்போ திசைகள் பெருசாக ஒரு நெகட்டிவ் வராது, புத்திகள் மட்டும் சின்ன சின்ன விஷயங்களில் பாதிப்பு தரும். அப்போ சின்ன அளவில் தான் கிட்டத்தட்ட சிலருக்குலாம் பார்த்திங்கனாக்கா ஒரு 15 வருஷம் 20 வருஷமாக சஃபர் ஆவாங்க. அப்போ என்னன்னாக்கா அவங்களுடைய ஓப்பனிங் திசாபுத்தியை தாண்டி அவங்க லிவிங் அப்போ என்னன்னாக்கா கிட்டத்தட்ட 20, 25 வயசுக்குள்ளே நீங்கள் செழிப்பமான வாழ்வியல் தன்மையில் செல்வத்தன்மையான வாழ்க்கையில் வாழ்ந்துருந்தீங்கன்னாக்கா நீங்கள் 25லேருந்து 50 வயசுக்குள்ளே கடுமையான பொருளாதார பண நெருக்கடியோடு வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த 20க்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு செல்ல பிள்ளையாக இருப்பாங்க. பட் புகுந்த வீடு அப்படின்றப்ப 25லேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடுமையான காலகட்டத்தை கிராஸ் பண்ணுறது, அதாவது பிடிக்காத கணவன், பிடிக்காத மனைவி, இந்த மாதிரி அல்லது சொன் பேச்சு கேட்காத குழந்தைகள், அப்புறம் உறவுகளுக்குள்ளே ஏகப்பட்ட பகைகள், இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அதிகபட்சம் 25, 25 பிரிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இதெல்லாமே நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம பட்டுட்டோமோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் வராதுன்னு அர்த்தம். அதிகபட்சம் ஒரு கடினமான காலகட்டத்தை நான் 25 வயசுக்கு கஷ்ட ஜீவனம் தான் பட்டேன் அப்படின்னம்னாக்கா ஒரு 25, 30லேருந்து ஆரம்பித்து ஒரு 50, 55 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபீஸிபிளான லைஃப் ஸ்டைல் கிடைக்கும். அல்லது என்னன்னாக்கா 25 வயசுக்கு சுகபோகையாக வாழ்ந்துட்டேன், நினச்சதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க, நினச்சதெல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு, நல்ல ஒரு அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், செல்வாக்கு, ஆடம்பரமாக வாழ்ந்துட்டேன் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் கிராஸ் பண்ணுவீங்க இந்த 25லேருந்து 50, 55 வயது வரைக்கும். அதுக்கப்புறம் 60க்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நியூட்ரலான உங்களுடைய என்ன திசாபதிகள் உங்களுக்கு கணக்கெடுத்து தருதோ, அதாவது பலாபலங்கள் தருதோ, உங்களுடைய கிரகங்கள் உங்களுடைய சார்ட்டில் இருக்கோ அதன்படி தான் பலாபலங்கள் நடக்கும். இந்த டைம் ஆஃப் பீரியடு வக்ர கதியில் பார்த்தீங்கன்னாக்கா 2, 5 மட்டும்தான் மோஸ்ட்லி உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும்.
2ன்றது இந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனாக இருக்கான். அதே மாதிரி 5ன்றது 6ல் போய் இருக்கான். 6ல் இருந்தாலும் வரக்கூடிய டிசம்பர் 30th பார்த்தீங்கன்னாக்கா அவர் உங்களுக்கு 7க்குடைய 7ஆம் அதிபதியான குருவோட ஸ்டாருக்குள்ளே நுழைஞ்சிடார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் நுழைஞ்சிடார். பூரட்டாதியில் நுழைஞ்சாருன்னா என்ன செய்வார் அப்படின்னம்னாக்கா இந்த குருவோட ஆக்டிவிட்டீஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கும் இன்னும் விரும்பி திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது வரைக்கும் விருப்ப திருமணமே கொஞ்சம் முறிவு படக்கூடிய நிலையில் இருக்குது எனக்கு அப்படின்னம்னாக்கா அது கொஞ்சம் ஒரு ஒரு கன்க்ளூஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கன்க்ளூஷன்னாக்கா ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துடணும்ல, ஒன்று வேணும் அல்லது வேணாம். இந்த 2 முடிவில் போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறது. சில விஷயங்கள் என்னன்னாக்கா, அதாவது நம்ம துக்கத்துக்கும் துயரத்துக்கும் என்ன சம்மந்தம், என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு மனிதன் எதனால துன்பப்படுறான், துக்கத்தால் துன்பப்படுறானா துயரத்தால் துன்பப்படுறானா. துக்கம் துன்பம் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், ஆசைகள் அடிப்படையில் வராது கிடைக்காத விஷயங்களால் நம்ம கவலைப்படுறது ஒரு துன்பங்கள், மனம் வருத்தப்படுற விஷயங்கள். ஆனால் துயரம் அப்படின்றது உங்களுக்கு பிரித்தமான நபர் ரொம்ப ரொம்ப லவபிள் பர்சன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மனிதரை விரும்புகிறீங்களோ அந்த மனிதர் உங்களை விட்டு நிரந்தரமாக பிரிகிறது, அதாவது மரணிக்கிறது கூட சொல்லலாம். அந்த துன்பம்ன்றது எவ்வளோ நாள் இருக்குனாக்கா அதிகபட்சம் 3 நாள் இருந்தால் பெரிய விஷயம், 9 நாள் 8 நாள் 7 நாள் அதிகபட்சம் அந்த 13 நாள் இருந்தாலே பெரிய விஷயம். அது முதல் நாள் இருந்த மாதிரி ஒரு 13 நாள் இருக்காது. அது சடங்காக தான் இருக்கும் ஒழிய முதல் நாள் இருந்த அதிர்வலைகள் 13 நாள் இருக்காது. அப்போ துன்பம் சீட்டில் இருக்கிற மூட்டை பூச்சி மாதிரி உட்கார்றப்பெல்லாம் கடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் துயரன்றது எப்பயோ ஒன்று வரும் லைஃப்பில், 1ஓ 2ஓ வரும். அது அந்த டைம் ஆஃப் பீரியடில் கடந்து போயிடும். அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அது போல தான் இந்த இடத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் போட்டு நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல, ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியல. அதாவது சர்வேவில் ஆவானா, நான் இந்த கடன்லேருந்து வெளியே வருவேனா, நான் நினச்ச படிப்பு இதெல்லாமே உங்களுடைய கேரியர், படிப்பு, திருமணம் எல்லாமே உங்களுடைய ஜன்னச்சாட்டில் நல்லாவே இருக்கும். அதாவது அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன மாதிரியான ஃபீல்டில் சர்வீல் பண்ணுவாங்க. நீங்கள் ஆசை எப்படின்னா உங்களுக்கு ஆசைப்படலாங்க, அதுக்குண்டான அம்சங்கள் இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் அதுக்குள்ளே சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இப்போ அரசாங்க வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிராப்தம் இருக்குது அப்படின்னம்னாக்கா எனக்கு ஏதோ ஒரு அரசாங்க வேலை கிடச்சிடும். ஆனால் அரசாங்க வேலை எனக்கு நான் அடைஞ்சே தீரணும் அப்படின்னா அதுக்குண்டான அம்சம் இருந்தால் தான் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு ஒரு பிராப்தத்துக்கு கிடைக்குது அப்படின்றத விட தீவிர முயற்சி பண்ணிங்கனாக்கா அதில் பெரிய பதவிகள் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது எனக்கான அரசாங்க வேலை இருக்குதோ இல்லையோ கிடச்சா போகலாம் அப்படின்னம்னாக்கா அது ஒரு அரசாங்க வேலையை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது அரசு சார்புடைய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அது கிடைக்கும், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும்னு இருந்தால் ஒன்றும் இல்லை, 10ஆம் இடத்துலையோ அல்லது 10ஆம் இடத்து அதிபதியோட சூரியன் புதன் சம்மந்தப்பட்டு 6ஓட லிங்க் ஆகியிருந்தாலே, 6ஓட தொடர்பு கொண்டாலே உங்களுக்கு அரசாங்க ரீதியாக ஏதாவது ஒரு ஃபண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அரசாங்க ரீதியாக ஒரு சப்சிடியாவது வாங்கி உங்களுடைய நிறுவனத்தை நடத்தினா கூட அது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அரசுன்றது 6ஆம் இடம் சர்வீஸு, பணின்றது 10ஆம் இடம் கர்மா, 6ம் 10ம் 2ஆம் இடத்தோட கணக்கு பண்ணோம்னாக்கா அது சூரியன் புதன் சம்மந்தப்பட்டால் உங்களுக்கு அரசாங்க ரீதியாக நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தொடர்பற்ற தன்மையில் இருந்தால் நீங்கள் நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் அரசாங்கத்தில் சப்சிடி பெறக்கூடிய தன்மையில், அதாவது மானியம் பெறக்கூடிய, அதாவது மொத்தத்தில் நீங்கள் அரசாங்க காசை சாப்பிட்ணுனாக்கா ஏர்ன் பண்ணணும், அந்த மாதிரி ஃபெல்லவாக இருக்கணும்னு உங்கள் ஜாதக அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக அடைஞ்சே தீருவீங்க. அது நீங்கள் அரசாங்கத்துக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அரசாங்கம் தரக்கூடிய சப்சிடியில் கூட உங்களுடைய சர்வைவல் பண்ண முடியும், உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும், உங்களுடைய வியாபாரத்தை பண்ண முடியும். அது மாதிரி அதில் பெரிய அளவில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அரசு வேலை அப்படின்றது என்னென்னா, கலெக்டராக இருக்கிறதும் அரசாங்க வேலை தான், கலெக்டருக்கு அந்த கார் கதவை திறந்து விடுறதும் அரசு வேலை தான். அப்போ நீங்கள் எந்த மாதிரியான அரசாங்க வேலையில் நான் இருக்க போகிறேன் அப்படின்றதான் முக்கியம் ஒழிய, நான் அரசாங்க வேலை அப்படின்னம்னாக்கா வெறுமனே எனக்கு பென்ஷன் வரும் அல்லது இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களுக்குலாம் பென்ஷனும் இல்லைன்றோம், ஏதோ கிராஜுவிட்டி பிஎஃப் மட்டும் அவங்க ஓப்பனிங்லேயே, அதாவது நீங்கள் வெளியே வரப்போவே பல்சம் அமௌண்ட்டாக கொடுத்துறது அனுப்பி விட்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சாமர்த்தியம் இருந்தால் அந்த காசு பணத்தை பக்குவமாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. அதாவது நாலேஜபிள். ஏன்னா அந்த ஏஜில் பார்த்தீங்கன்னாக்கா யாராவது டிபெண்ட் பண்ணி தான் தீரணும், வேறு வழியும் இல்லை. ஏன்னா காசு பணத்தை வச்சுருந்தா உங்களுடைய சுற்றங்கள் உங்களை தீர்மானிக்கும், நீங்கள் யாருன்றது. உறவுகள் ஒட்டி நிற்கும். நீங்கள் காசு பணம் இல்லாத நபராக இருந்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க எட்டி நிற்பாங்க. பென்ஷன்தாரர்கள் இருந்தாங்கனாக்கா அவங்கள வச்சு பார்க்குறவங்கள எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம். பென்ஷனே இல்லைனாக்கா அவங்கள எப்படி கையாளுறாங்க இந்த சமூகம், அந்த பிள்ளைங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். சொத்து இருந்தால் தான் பிள்ளைங்களும் சேர்ந்துருக்காங்க, பொண்டாட்டிகளும் மனைவி மக்களும் சேர்ந்துருக்காங்க.
அதை தாண்டிய உறவுகள் அன்பின் தன்மையில, பாசத்தின் தன்மையில இருக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப அரிது. கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 10% இருந்தாலே பெரிய விஷயம் அதெல்லாம். அதாவது உணர்வு ரீதியா அதாவது எல்லாருக்குமே ஒரு நியூக்ளியர் தான் விரும்புகிறாங்களோ ஒழிய, நம்ம வந்து ஒரு செக்குலரிசம், அதாவது கிட்டத்தட்ட பொது உடைமை தன்மையில வாழலாம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது இப்போ என்னன்னாக்கா, அவங்கவங்க வயித்துக்கு அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்றத காட்டிலும், நான் அதாவது செல்ஃபிஷ் தன்மை எல்லாத்துக்கும் ஊறி போச்சு. ஏன்னா வரவங்க பூரா இது என்னது, என்னது, என்னதுன்னு ஒரு கோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த உலகத்தில். இப்போ போகிற உலகமும் அது மாதிரி தான். இன்னும் நியூக்ளியராக எப்போ ஒரு மொபைல் வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே உங்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனி ரூமில் லாக் பண்ணி போடுதோ, நீங்கள் உங்களுக்கான உலகத்தை நீங்களே அமைக்கிறீங்களோ இல்லையோ, தானாக அமையுது. அதுக்குள்ளவே நீங்கள் விழுந்துடுறீங்க. நீங்கள் எழுந்து பார்க்குறப்ப உங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போகுது. இந்த மாதிரி தன்மையில் தான் இருக்குது. அப்போ வெளியே வாங்க, உறவுகளோட நட்போட அழகாக பழகி பாருங்கள். அது நல்ல தன்மை வாழ்க்கையை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றவங்க வெற்றியை பகிர்றதுக்கான நிஜத்தில் பார்க்குறத விட நிழலில் பார்க்குறதுன்றது ஒரு கவர்ச்சியாக தான் இருக்கும். பட் அது நிரந்தரம் அல்ல. கண்ணுக்கு மட்டும்தான். குருடனுக்கு ஒரு செல்ஃபோன் இருந்தால் என்ன ஒன்றும் இல்லை. அப்போ இப்போ என்னன்னாக்கா, நீங்கள் கண்ணிருந்தும் குருடனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போ இருக்குது. பட் இந்த கன்னியா ராசினியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2, 5 அப்படின்றப்ப இந்த காலன்றது வக்ரகதி குரு அடையும் காலம் வந்து மிகப்பெரிய அளவில் ஃப்யூச்சரை அதாவது தீர்மானிக்கக்கூடிய காலம். உங்களுக்கு அடிப்படை கல்வியாக இருக்கலாம், ஒரு கல்யாணம் கச்சேரியாக இருக்கலாம், ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னெடுக்கிற நடவடிக்கைகளாக இருக்கலாம். எல்லாமே பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல சனி ப்ளே பண்ணக்கூடிய தன்மை தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு டிசம்பர் 30க்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலாகவே நெக்ஸ்ட் இயர் தான் சனி பயிற்சி நடக்கும். ஆனால் இப்போவே அதோட வைப்ரண்ட்டு வர ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட சனி வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் என்ட்ரி ஆனதுமேனாக்கா குருவோட ஆக்டிவிட்டீஸ் வந்துடும். ஏன்னா எப்பயுமே ஒரு கோள் வந்து அது நிற்கிற நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இயங்கும். அந்த டைம் வந்து 9ல் தான் இருக்கார் அப்படின்னோம்னாக்கா 7, 9, 6ன்றது இது நாள் வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் இழுத்து வைக்கிறீங்களோ, வேண்டாத கூட சமயத்தில் இழுத்து வச்சுருக்கலாம். உங்களுடைய அஞ்ஞானத்தால், உங்களுடைய அறிவு போதுமான அறிவுத்திறன் அற்ற தன்மையால் அதெல்லாமே உங்களுக்கே இப்போ புலப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் கவலையை விடுங்க. நிச்சயமாக சந்தோஷமான ஒரு 2025க்கு நுழையிறதுக்கான வாய்ப்புகளை இந்த வக்ர குரு உங்களுக்கு தராருன்னு எடுத்துங்க. இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதே கமெண்ட் பாக்ஸ்லேயே டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் மற்றும் உங்களுடைய என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தையும் டைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக டீட்டெயிலாக உங்களுடைய ப்ராப்ளம் அதுக்குண்டான சொல்யூஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயே அது வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள் மற்றும் உங்களுடைய ஜாத அமைப்பு எப்படி இருக்குது, இப்போ நடப்பு தசாபதிகள் எப்படி இருக்குது, அதன் அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலபலன்கள் இருக்கும் அப்படின்றது டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் நான் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.